வணக்கம். ஜேசிப் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். 6 அரசு நிறுவனங்களில் ஊழல் மோசடி, சிஐடிக்கு செல்லும் முக்கிய அறிக்கை. பிரபாகரனின் ஆயுதங்கள் என குறிப்பிட்டவர்கள் சிஐடிக்கு செல்ல தயக்கம், பிமல் ரத்நாயக்க கேள்வி. அரசு சேவையில் 30,000 புதிய ஆட்சேர்ப்பு, ஜனாதிபதி அறிவிப்பு. காவல்துறையினர் துரத்தியதில் அப்பாவி குடும்பஸ்தர் பலி, கலவரமாகிய வவுனியா. வைத்தியசாலையில் வைத்து 4 வயது மகனின் உடலை பார்த்த தந்தை, மனதை உலுக்கும் புகைப்படம். தொடர்பென விரிவான செய்திகள். 6 அரசு நிறுவனங்களில் நடந்த ஊழல் மோசடி மற்றும் முறைகேடுகள் தொடர்பான அனைத்து தகவல் அறிக்கைகளையும் சட்ட நடவடிக்கைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்க அரசாங்கம் பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழு முடிவு செய்துள்ளது. அதன்படி தேசிய ரத்தினங்கள் ஆபரண அதிகார சபை, தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை, சப்ரஹமுவ பல்கலைக்கழகம் காணி சீர்திருத்த ஆணைக்குழு, மகாபுல அறக்கட்டளை நிதியம் மற்றும் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர மருத்துவமனை ஆகிய 6 நிறுவனங்களில் நடந்த ஊழல் தொடர்பான அறிக்கைகள் சிஐடியிடம் ஒப்படைக்கப்படும் என அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவின் தலைவர் நிசாந்த சமரவீர தெரிவித்துள்ளார். மேற்கண்ட நிறுவனங்களில் நடந்த ஊழல் மற்றும் மோசடி தொடர்பான கடுமையான வழக்குகள் தனித்தனியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கரிம உர பரிவர்த்தனை தொடர்பான அறிக்கையும் இந்த நாட்களில் தயாரிக்கப்பட்டு வருவதாக நிஷாந்த சமரவீர மேலும் கூறினார். வவுனியாவில் நேற்றைய தினம் இரவு மோட்டார் சைக்கிளில் பயணித்த குடும்பஸ்தர் ஒருவரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்த முயன்றபோது குறித்த நபர் விபத்துக்குள்ளாகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவது, வவுனியா கூவங்குளம் மதுபான விற்பனை நிலையம் அமைந்துள்ள வீதியில் 2 மோட்டார் சைக்கிளில் காவல்துறையினர் வந்தனர். இதன்போது அந்த வீதியால் மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்த நபர் ஒருவரை அவர்கள் துரத்தி சென்றதுடன் மோட்டார் சைக்கிள் சில்லுக்குள் தடியொன்றை வீசி தடையை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் நிலை தடுமாறி கீழே விழுந்த குறித்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனை அவதானித்த மக்கள் ஆத்திரமடைந்து காவல்துறையினரின் 2 மோட்டார் சைக்கிள்களையும் ஒரு வாகனத்தையும் சேதப்படுத்தினர். காவல்துறையினரின் இந்த செயலுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என மக்கள் தெரிவித்ததுடன் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவரை நீண்ட நேரமாக சிறைப்பிடித்து வைத்திருந்தனர். இதனால் அந்த பகுதியில் குழப்ப நிலை ஏற்பட்டதுடன் உயிரிழந்தவரின் சடலத்தை காவல்துறையினர் அங்கிருந்து அகற்றுவதற்கு மறுப்பு தெரிவித்த மக்கள், நீதவான் இங்கு வந்த பின்னரே சடலத்தை அகற்ற அனுமதிப்போம் என்று தெரிவித்தனர். இதனால் காவல்துறையினருக்கும் மக்களுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் இடம்பெற்ற நிலையில் வவுனியா சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து இந்த மரணத்தை கொலை வழக்காக பதிவு செய்து அதனுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை விசாரிப்பதாக தெரிவித்ததுடன் சடலத்தை அகற்றுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் அங்கு நின்ற மக்களிடம் கேட்டுக் கொண்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மக்கள், காவல்துறையினர் மீது எமக்கு நம்பிக்கை இல்லை, நீதவான் இங்கு வர வேண்டும் என்று விடாப்பிடியாக நின்றனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் கலவரம் ஏற்படுவதற்கான நிலைமை ஏற்பட்டது. இதையடுத்து திடீர் மரண விசாரணை அதிகாரி சம்பவ இடத்திற்கு வருகை தந்து மரணம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்தார். அதன் பின்னர் மக்களின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் சடலம் அந்த பகுதியிலிருந்து அகற்றப்பட்டு காவல்துறையினரின் வாகனத்தில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த சம்பவத்தில் வவுனியா கூமங்குளம் பகுதியை சேர்ந்த 58 வயதான ராமசாமி அந்தோணிப்பள்ளி என்ற குடும்பஸ்தரே உயிரிழந்தவர் என்று தெரிய வந்துள்ளது. அவரது சடலத்திற்கு அருகில் மக்கள் சிறைப்பிடித்து வைத்திருந்த காவல்துறை உத்தியோகத்தரின் பெயர் பொறிக்கப்பட்ட லட்சணை ஒன்றும் காணப்படுகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெருமளவான காவல்துறையினர் குவிக்கப்பட்டதுடன் விசேட அதிரடிப்படையினர், கலக தடுப்பு காவல்துறையினரும் களமிறக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் ஆயுதங்கள் தான் கொள்கலன்களில் இருந்ததாக நாடாளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு கருத்து வெளியிட்டவர்கள் இது உண்மையாயின் ஏன் குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாக்கி வாக்குமூலம் அளிக்க அச்சமடைய வேண்டும் என சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வின் போது பரிசோதனையின்றி கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர முன்வைத்த விடயங்களை சுட்டிக்காட்டி உரையாற்றுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது, நாடாளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்திக் கொண்டு எதிர்க்கட்சியினர் நாடாளுமன்றத்திற்குள்ளும் பேச்சுரிமையை பயன்படுத்திக் கொண்டு வெளியிலும் பொய்யுரைக்கின்றனர். தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் என்று குறிப்பிட்டார்கள். அது குறித்து எவ்வாறு விசாரிக்க
விசாரிக்காமல் இருக்க முடியும்? விசாரணைகளுக்கு செல்ல இவர்கள் ஏன் அச்சமடைகிறார்கள்? நாடாளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு ஏதும் கூற முடியுமா? பொய்யுரைக்க முடியுமா? 323 கொள்கலன்கள் வெடிவிப்புக்கு நான் அனுமதி வழங்கியதாக குறிப்பிடும் குற்றச்சாட்டை முற்றாக நிராகரிக்கிறேன் என தெரிவித்துள்ளார். இலங்கையில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு அரசு சேவைக்கு புதிதாக 30,000 பேரை சேர்க்க திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டை மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். வீழ்ச்சியடைந்துள்ள அரசு சேவையை வலுப்படுத்த அரசாங்கம் திட்டங்களை தயாரித்துள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அரசு நிறுவனங்களில் அதிகாரிகள் பற்றாக்குறை உள்ளிட்ட பிரச்சினைகளால் இலங்கையில் அரசு சேவை பலவீனம் அடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். பிரதேச செயலாளர் உட்பட ஒவ்வொரு துறையிலும் பணியாற்றுபவர்களின் வசதிக்காக தேவையான வாகனங்களை வழங்குவதற்கான நிதியை எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்க எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் நாட்டில் டிஜிட்டல் மாற்றம் ஏற்படுவது அரசாங்கத்தின் அடிப்படை திட்டம் எனவும் டிஜிட்டல் அடையாள அட்டை அதில் ஒரு புதிய பாய்ச்சல் எனவும் அவர் மேலும் கூறினார். மன்னார் நானாட்டான் பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்த சிறுவனின் உடலை குறித்த விபத்தில் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் தந்தை இறுதியாக பார்க்கும் புகைப்படம் வெளியாகி பலரையும் சோகத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் மன்னார் நானாட்டான் பிரதான வீதி நறுவிலிக்குளம் பகுதியில் இருந்து மோட்டார் சைக்கிளில் தந்தை, தாய், மகன் மற்றும் மகளாகிய 4 பேரும் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை மாலை நானாட்டான் நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது நானாட்டான் பிரதான வீதியூடாக மன்னார் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பட்டாரக வாகனம் மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது. இதன்போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த தந்தை, தாய், மகன் மற்றும் மகளாகிய 4 பேரும் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். எனினும் பலத்த காயங்களுக்குள்ளான 4 வயதுடைய சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் பலத்த காயமடைந்த தந்தை, தாய் மற்றும் 12 வயதுடைய சிறுமியாகிய 3 மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குறித்த 12 வயதுடைய சிறுமி மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். இந்த நிலையில் குறித்த 4 வயதுடைய சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தந்தைக்கு தெரியாத நிலையில் நேற்றைய தினம் மகன் இருந்த செய்தியை தந்தையிடம் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் பலத்த காயங்களுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வரும் தந்தை எழுந்து நடக்க முடியாத நிலையில் தனது 4 வயதுடைய மகனுக்கு வைத்தியசாலையில் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார். குறித்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. உயிரிழந்த சிறுவனின் சடலம் இறுதிக்கிரிகளுக்காக உறவினர்களிடம் கையளிக்கும் முன்னர் வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் தந்தைக்கு காண்பிக்கப்பட்ட நிலையில் தனது மகனின் உடலை தடவி தந்தை அஞ்சலி செலுத்தினார். குறித்த புகைப்படம் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. மத்திய காசாவின் டெய்யர் பலாக் நகரில் உள்ள ஒரு சுகாதார மருத்துவமனையில் சிகிச்சை பெற வரிசையில் நின்ற பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட 15 பேரை இஸ்ரேலிய படைகள் சுட்டுக் கொன்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மருத்துவ சிகிச்சை மற்றும் ஊட்டச்சத்து பொருட்களை பெற வரிசையில் நின்றபோது இவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சுட்டுக் கொல்லப்பட்ட 15 பேரில் 9 குழந்தைகள் மற்றும் 5 பெண்கள் அடங்குவதாக ஊடக செய்திகள் சுட்டிக்காட்டியுள்ளன. இஸ்ரேலிய ராணுவ துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டவர்களில் 2 வயது குழந்தையும் அடங்குவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் துப்பாக்கி சூட்டில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் காணொளிகள் சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன. உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தேசிய தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.